ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா ராஜோடி பீச்சுக்கு போகிறோம். இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் வசாயின்னு ஒரு ஊரில் இருக்குது. ஆல்ரெடி நான் இந்த பீச்சை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறது இந்த பீச் கொஞ்சம் அடிக்கடி நான் ரெகுலராக போகிறது. நிறைய பீச்சஸ் இருக்குது, ஆனாலும் இந்த பீச் கொஞ்சம் ரெகுலராக போகிறது. ஏன்னா இங்கே எனக்கு ரெகுலராக போனதுனால சரி கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தனால போக ஆரம்பிச்சிட்டேன் இந்த பீச்சுக்கு. இந்த பீச்சில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் உண்டு. ஸோ நாங்கள் அந்த ஆக்டிவிட்டீஸ் கிட்டே போகாமல் கொஞ்சம் தள்ளி ஃபேமிலியோடு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் மாதிரி ஒரு ஏரியாவில் உட்காந்து கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த பீச்லேயே எனக்கு பிடிச்சது இந்த ஸ்பாட் தான். ஸோ எப்படின்னா பைக் ஓட்டி பழகுவங்க, கார் ஓட்டி பழகுவங்க எல்லாருமே இந்த பீச்சில் தான் பழகுவாங்கன்னு நினைக்கிறேன். கார் ஸ்டண்ட் பண்ணது, பைக்கு ஸ்கிட் அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் ஈவினிங் ஆனால் கொஞ்சம் க்ரௌட் இருக்கும். ஸோ நாங்கள் போன டைம் க்ரௌட் கம்மி தான். ஆனால் நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வர நேரம் சரியான க்ரௌட் இருந்து. நம்ம ஒரு பீச்சில் பைக்கெலாம் இப்படி கடல்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் இங்கே பைக் உள்ளே வரப்போம் கிட்ட வர அந்த தண்ணி கடல் அலை அடிக்க வர கிட்ட போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துக்கலாம். பீச்சுக்கு ஒரு 5 o'clock வந்துவிட்டோம். ஆனாலும் பீச் கொஞ்சம் எம்டியாக தான் இருந்தது. எப்போவும் வீக் டேஸ்னாலும் சரி தான் கொஞ்சம் க்ரௌட் இருக்கும். எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் க்ரௌட் கம்மி தான். நாங்கள் பீச் அந்த டைமில் கரெக்டாக ஒரு கொஞ்சம் குரூப் பாய்ஸ் காரில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஒரே ஸ்டண்ட்டு தான், அங்கே லெஃப்ட்டு ரைட்டுன்னு போய் ஒரே ஸ்டண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்து பார்க்க. நார்மலாக வீக் டேஸ்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கார் பைக் ஒரே சர்க்கிள் போட்டு தான் விளாடுவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஒரு கார் 2-3 கார் தான் இருந்தது. பைக்ஸும் கம்மியாக தான் இருந்தது. இந்த பீச்சை பற்றி சொல்லணும்னா பீச் நல்லா தான் நீட்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த சீ வாட்டர் எப்படி சொல்கிறதுக்கு, நான் கன்னியாகுமரி அந்த சைடில் நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரி சைட்லலாம் சீ வாட்டருக்கு போகிற நேரமாக சின்ன ஊண்டு இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சர்ன்னு பிடிக்கும். தண்ணியில் வச்சோன்னு ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே தண்ணியில் கால் வைக்க நேரம் நார்மல் வாட்டரில் கால் வைக்க மாதிரி தான் இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து. இங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டதுக்கு இங்குள்ள தண்ணி இப்படி தான் இந்த மாதிரி தான் இருக்குது. கேட்டதுக்கு இந்த ஆயில் பைப்லைன்ஸ்லாம் லீக் ஆகி ஒருக்கா பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்க. என்ன ரீசன் கரெக்டாக தெரியலை. தண்ணி நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருந்து எப்படின்னு தெரியும். அதே மாதிரி நம்ம ரொம்ப தூரம் உள்ள வாக் பண்ணி போய்க்கலாம், அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸாக இருந்த கடலுக்குள்ளே. நார்மல் வாட்டர்னு நினச்சிடாதீங்க, நார்மல் வாட்டர் மாதிரி இருந்தால் அவ்வளோதான். ஆனால் சீயோட அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ மேபி பொல்யூட்டாக இருக்கலாம், என்ன ரீசன்ஸ் அங்கே இருக்கலாம் நமக்கு தெரியலை. இல்லை இந்த ஏரியாவோட வாட்டர் இப்படி தான் இருக்கலாம், என்ன ரீசன்ஸ் தெரியல. நல்லா இருந்தால். ஆனால் உங்களுக்கு ஈவினிங் வந்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ஃபேமிலியோட உட்காந்து விளையாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போக கரெக்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். இன்னும் மகாராஷ்டிராவில் அதுவும் நல்ல சூப்பராக வசாய் வீரார் இந்த ஏரியாவில் நிறைய ஏரியாஸ் இருக்குது, நிறைய ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்குது. கண்டிப்பாக நிறைய வீடியோஸோடு நான் மீட் பண்ணுவோம்.